தூத்துக்குடி மாவட்டத்தில் பனை பொருட்கள் தயாரிப்பதற்கான தொழில் பயிற்சி பெற்ற 100 மகளிர்களுக்கு சான்றிதழ்களை தமிழ்நாடு பனைமரத் தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ராசி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு பனைமரத் தொழிலாளர்கள் நலவாரியம் மற்றும் எல்பாஸ் சமூக சேவை அறக்கட்டளை இணைந்து நடத்திய பனைப்பொருட்கள் தயாரிப்பதற்கான தொழில் பயிற்சி பெற்ற 100 மகளிர்களுக்கு சான்றிதழ்களை தமிழ்நாடு பனைமரத் தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோர் இன்று வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தெரிவித்ததாவது, பனைமரம் என்பது எவ்வளவு முக்கியமானது, எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் அதை சார்ந்து இருக்கும் என்று பார்த்தோம். ஆனால் ஒன்று பனைமர விவசாயி, இரண்டாவது பனைமர தொழிலாளி, அடுத்ததாக பனைமரத்தை வைத்து வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளும் தொழில் முனைவோர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், சிறு வணிகர்கள், இது போன்று பல்வேறு தரப்பு மக்களுக்கு வாழ்வாதாரமாக இந்த பனைமரம் உள்ளது. அதனால்தான் இதன் முக்கியத்துவத்தை கருதி 2001 தமிழ்நாடு அரசு வேளாண்மைக்காக தனியாக நிதி அறிக்கை தாக்கல் செய்த போது பனைமர மேம்பாட்டுக்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. பனைமரம் மேம்பாட்டு இயக்கம் என்பதை உருவாக்கி இலவசமாக பனை விதைகளை விவசாயிகளுக்கு கொடுப்பது, பனை பொருட்களான பனை வெல்லம் காய்ச்சுவதற்கும் கூடாரம் அமைப்பதற்கும் மானியம் கொடுப்பது போன்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள பனைகளை பாதுகாக்க நீங்கள் பனை தொழில் செய்து வந்தால் அந்த பனை மரங்கள் காக்கப்படும். பனை தொழில் செய்வதற்கு நிறைய பேர் வருவார்கள். நீங்கள் அனைவரும் பனைகளை வளர்ப்பதற்கும் பனை தொழில்களை செய்யவும் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் அந்த பனை பொருட்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திட்ட இயக்குனர் மல்லிகா, பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் சொர்ணலதா, உதவி ஆணையர் மின்னல் கொடி, ஏரல் பேரூராட்சி மன்ற தலைவர் சர்மிளா, மணிவண்ணன், சமூக அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் ராஜ்கமல், கொர்க்கை ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன், சேதுவாய்த்தான் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா சீனிவாசன், கொட்டாரக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் துரை, ஸ்ரீ மூலக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் ஷாதிக்களி மற்றும் பனைமர தொழிலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காரணம் எதை யாரிடம் ஒப்படைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை கண்டுபிடித்து சிறப்பான ஒரு வாரியத்தை எனக்கு வழங்கி அதன் மூலமாக இன்று இருக்கின்ற தாய்மகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலவாரியம் எல்பாஸ் சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக இந்த தினம் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சி மூலமாக உருவாக்கப்படுகின்ற அந்த பொருளை ஆட்சியாளர்கள் போய் அவங்க இன்றைக்கி ஃபங்க்ஷன் வாங்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் தயார் பண்ணுறாங்க. அது நம்ம விற்க முடியுமா? நாங்கள் எவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு மாவட்டத்தில் ஆட்சியாளர் இல்லை கடமைக்கு ஏதோ ஒரு உண்மைக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி கேட்கின்ற பொழுது தான் ராஜ்குமார் அவர்கள் எங்களுக்கு அறிமுகமாகி 2000 பேரை வைத்து அறிஞர் அனிதராஜேஸ்வரர் அமைச்சரை வைத்து காயப்பட்டத்தில் இருக்கின்ற அந்த கடற்கரை ஓரத்திலே அந்த பணம் ஒன்றை நட்டார்கள், பண விதியை நட்டார்கள். அது விதை அந்த பணம் வளர 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 அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்குது. கடற்கரையில் முளைக்குமா, இது நடக்கக்கூடிய விஷயமானு கேட்கின்ற பொழுது அங்கே என்ன பண்ணாரு, அது எடுத்து ஃபோட்டோ எடுத்து இங்கே நினைக்கணும் அக்டோபர் 1 நட்ட அந்த பனை விதை முளைத்து விட்டது. பிளாஸ்டிக் பொருளை வைத்து ஒரே வேக்காடாக இருக்கும், பனை பொருளை வைத்துக் கொள்ளுதல், அந்த பனை பொருளுடைய வேகம் இப்படி இருக்கிறது என்று சிறப்பான முறையில் உங்களுக்கு தெளிவாக சொன்னார். எனக்கு என்ன மகிழ்ச்சி, மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்திருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நேரடியாக அதிகமாகிட்டாங்க. உங்களுக்கு போய் அவங்க அலுவலகத்தில் போய் உங்களுடைய தொழிலுக்கு என்னென்ன மாதிரி உதவி செய்ய என்று சொன்னாலும் செய்ய தயாராக இருக்க முடியும். நான் செய்யவன இந்த கிராமத்தில் ஓடி விளையாடுகின்ற பொழுது இந்த பனைமரம் இல்லாமல் வாழையே முடியாது. ஒரு வீடு கட்டணுமா அந்த பனை தான் அது வரையாக செஞ்சு கொள்வாங்க. அந்த பனை ஊழியதான வீடாக வீடு வாங்கிட்டு கொண்டிருப்பார்கள். அந்த பனை இல்லாமல் வாழ முடியாத ஒரு காலம் இருந்தது. இன்றைய காலம் பனை நாடு வளர்ந்து இருக்கிறது. இப்போ பனைமரை எடுத்து போகிறதுக்கு ஆள் இல்லை, பனைமரத்து மேலே பனையை வெட்டுறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு இந்த உற்பத்தி தேவை. இப்போ 4 மாதம் நம்மளுக்கு 17 முடியுது, அதுக்கு நொங்கு வருது, அதுக்கப்புறம் நொங்கு எடுத்து பழம் வருது, கிழங்கு போடுறோம், அது 6 மாதத்தில் முடிஞ்சு போகுது. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டு
நான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறேன். அந்த 6 மாதங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களுக்கு குறிக்கின்ற உதவியை போல எப்படி ஒரு மீனவர்கள் தொழிலாளர்களை உதவி செய்கிறார்கள், அதே உப்படத்திலே வேலை செய்கின்றவர்கள் உப்படம் தொழில் இல்லாத காலத்திலே மழை செய்கின்ற காலத்திலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல படை தொழிலாளர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஒரு 3 ஆண்டுகள் 3 மாதமாவது அவருடைய குடும்பத்துக்கு நீங்கள் அரசு மூலம் உதவி செய்ய வேண்டும் என்று நான் மனு கொடுத்திருக்கிறேன். அதே போல படைகள் வெட்டுவதை தடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பெரிய போராட்டம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னை இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு 60 பனையை வெட்டி விட்டார்கள். அந்த இடத்துக்கு உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் கூப்பிட்டு பிஓ கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்து கலெக்டர் உடனே நடவடிக்கை எப்பேர் கொடுத்த நாங்கள் போலீஸை கூப்பிட்டு பனை மரத்தை சொந்தமாக சொந்த இடத்துல இருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு பனையை எடுத்துக் கொள்வார்கள். இது வயதான பனை என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி வீட்டுக்கு வாசலுக்கு ஏதாவது வேலைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். 100 மரம் 200 மரம் என்று வெட்டுகின்ற பொழுது அதில் பிரச்சனைகள் வரும் என்பதை நான் ராமநாதபுரத்தில் 2 ஃபங்க்ஷன் பண்ணேன். மாவட்ட ஆட்சியாளர் வச்சு உதவி தொகையை செய்து முடியாது. அங்கே ராமநாதபுரத்தில் ஒரு இடத்துல ஒரு 100 ஏக்கர் இடத்த வாங்கி அது இருக்கின்ற பனை மரத்தை வெட்டி சூரிய ஒளி மின்சாரத்துக்காக வெட்டிவிட்டாங்க. உடனே தடுக்கப்பட்டது, உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால் பனையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்பொழுது நீங்களாம் இந்த தொழிலை செய்து கொண்டிருந்தால் பனை தொழில் செய்வதற்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.